இன்றைய கோச்சாரத்தின் தலைப்பு என்னவென்றால், செப்டம்பர் மாதத்திலே வெற்றிகளையும் கோடிகளையும் குவிக்கும் அதிர்ஷ்டமுள்ள 3 ராசிகள் என்னென்ன தெரியுமா? ஜோதிட சாஸ்திரத்தின்படி செப்டம்பர் மாதம் மிகவும் முக்கியமான மாதமாக கருதப்படுகிறது. ஏனெனில் செப்டம்பர் மாதத்தில் பல கிரக மாற்றங்கள் நடக்கப் போகிறது. சுக்கிரன் தனது சொந்த ராசியான துலாம் ராசியில் நுழைந்து மங்களகரமான மாளவியா ராஜயோகத்தை உருவாக்கப் போகிறார். இந்த மாதத்தின் பிற்பகுதியில் சுக்கிரனும் புதனும் துலாம் ராசியில் இணைந்து லட்சுமி நாராயண யோகத்தை உருவாக்கப் போகிறார். அதே சமயம் புதன் முதல் வாரத்திலே கன்னி ராசிக்குள் நுழைந்து பத்திர ராஜ யோகத்தை உருவாக்குகிறார். இதனுடைய விரிவான தொடர் நிலையை கோச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற அந்த பகுதியிலே நாம் காணலாம். ஜோதிட ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் சகல உலக மக்களின் அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டுள்ளார். ஜோதிடம், எண் ஜோதிடம், வாஸ்து, கைரேகை, ராசிக்கல் தேர்வு, அயல்நாடு செல்ல, கடனை தீர்க்க, மேல் படிப்பு பெற, திருமணம் விரைவில் நடக்க, தொழில் சிறக்க, வேலை கிடைக்க, குழந்தை பெயர் வைக்க, தொழில் பெயர் வைக்க, ராசிக்கல் தேர்வு செய்ய, சோழி பிரசன்னம் பார்க்க, கம்ப்யூட்டர் ஜாதகம் பார்க்க, 48 வருடம் அனுபவம் பெற்ற ஜோதிடர் ஆலோசனைகளை பெற ஜோதிட ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார். முன்பதிவு பெற்று சந்திக்கவும். உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள், டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம். கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும், கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான், கணபதி என்றிட கர்மமே ஆதலால், கணபதி என்றிட கவலைகள் தீருமே. அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் 9 தடவை பாடி வருகின்றாரோ, அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. இன்றைய கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் எடுத்துக்கொண்ட குறிப்பு என்னவென்றால், விநாயகருக்கு விநாயகி, வைநாயகி, விக்னேஸ்வரி, கணேசனி, கணேஸ்வரி, ஐங்கினி எனும் பெண்பால் சிறப்பு பெயர்களும் உண்டு. இந்து மதத்தில் மட்டும் அல்ல, பௌத்த சமண சமயத்தர்களாலும் சிறப்பாக வழிபடும் சிறப்பும் இவருக்கு உண்டு. அன்பர்கள் இந்த கருத்தை மனதிலே நிலைநிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான நன்மைகளும் இன்பங்களும் தாராளமாக நடைமுறை வாழ்க்கைக்கு ஒத்து வரும் என்றால் எந்தவித சந்தேகமும் இல்லை. இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் நாம் காண இருக்கின்றோம். இன்றைய நாள் 22/8/2026 கிழமை, சனிக்கிழமை. தமிழ் வருடம் பராபவ வருடம், தமிழ் மாதம் ஆவணி 5வது நாள். மழை பெய்ய வாய்ப்பு. மதுரை சோமசுந்தரர் வளையல் விட்டருளிய காட்சி. பட்டாபிஷேகம். திரு நல்லார் சனி பகவானுக்கு அபிஷேகம் செய்ய நன்று. சென்னை தினம் தசமி திதி. இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 8:45 வரை, பிறகு 10:45 11:45 வரை, மாலை பொழுதிலே 4:45 5:45 வரை. இன்றைய ராகு காலம் காலை 9 மணியிலிருந்து 10:30 வரை, யமகண்டம் மதியம் 1:30 3 மணி வரை, குளிகை காலை 6 மணியிலிருந்து 7:30 வரை. திதி தசமி நள்ளிரவு கலந்து 3:35 வரை. இன்றைய நடப்பு நட்சத்திரம் கேட்டை. மாலை 5:15 வரை. யோகம் சித்த யோகம். சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். இன்று சம நோக்கு நாள். இன்று சந்திராசிரமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் கிருத்திகை, ரோகிணி. சந்திராசிரம் பெறுகின்ற ராசி மேஷராசி மற்றும் ரிஷபராசி ஆகும். யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த
நல்வாழ்த்துக்கள். மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த தொடரின் இன்றைய தலைப்பு, ரியல் எஸ்டேட் தொழிலில் கொடி கட்டி பறக்க என்ன வழி? வீடு வாங்க, வீடு விற்க எங்களை அணுகவும் என்ற விளம்பரங்களை நாம் இப்போதெல்லாம் அதிகமாக பார்க்கிறோம். அதை விட மிக அதிகமாக வீட்டு மனை விற்பனை விளம்பரங்களை பார்க்கிறோம். ரியல் எஸ்டேட் தொழிலில் ஈடுபடும் எல்லோரும் நல்ல லாபங்களை பெற்று விடுவது இல்லை. சிலர் முதல் போட்டு வாங்கிய இடம் விற்பனை ஆகாமலே முடங்கி போகும். அவர்களுடைய பொருளாதாரம் முடக்கத்தோடு வாழ்க்கை சிரமத்தை அடைவார். ரியல் எஸ்டேட் தொழில் செய்வர்கள் நஷ்டமில்லாமல் லாபத்தை அடைய வேண்டும் என்று நல்ல எண்ணத்தில் தான் இதை அன்பர்களுக்கு இந்த தகவலும் பரிகாரமும் தரப்படுகிறது. பொதுவாக ரியல் எஸ்டேட் என்றால் அதற்கு காரணமானவர் செவ்வாய் பகவான் தான் என்பதை நாம் அறிய வேண்டும். ஒன்று, ரியல் எஸ்டேட் நிறுவனத்தையும் பொறுப்பில் உள்ளவர்களுக்கும் செவ்வாய் வலுவாக இருக்க வேண்டும், அல்லது கூட்டாளிகளுக்கு செவ்வாய் வலுவாக இருக்க வேண்டும். இப்படி உள்ளவர்கள் தான் ரியல் எஸ்டேட் தொழில் செய்ய முடியும். அதாவது ஒருவரது ஜாதகத்திலே செவ்வாய் வீடுகளான மேஷம், விருச்சகத்தில் செவ்வாய் ஆட்சி பெற்றிருக்க வேண்டும், அஷ்டமத்தில் அவர் வராமல் இருக்க வேண்டும், மகர வீட்டிலே உச்சம் பெற்று அஷ்டமத்தில் விரயத்தில் 6 வராமல் இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட நிலையிலே ஜாதகம் உள்ளவர்கள் ரியல் எஸ்டேட் தொழில் செய்வார். அதே நேரத்தில் அவர்களுக்கு நடக்கும் தசை புத்திகளையும் பார்க்க வேண்டும். அவர்களுக்கு நடக்கும் தசா புத்திகள் கிரகங்கள் 6, 8, 12ஆம் வீடுகளில் வரக்கூடாது. அப்படி வந்தால் ரியல் எஸ்டேட் தொழில் வழக்கு வரும், அல்லது நஷ்டம் வரும், அல்லது 12ஆம் இடத்தின்படி வில்லங்க சொத்துக்கள் வந்து சேர்ந்துவிடும். எனவே ரியல் எஸ்டேட் தொழில் செய்யும் போது முதலில் நன்றாக உள்ளதே என்று ஒரு குருட்டு தைரியத்துடன் இருந்துவிடக் கூடாது. உங்கள் சுய ஜாதகத்தை அவ்வப்போது பார்த்து கொள்ள வேண்டும். மேலும் ஒரு சிலர் ரியல் எஸ்டேட் தொழிலில் எல்லா திசைகளும் தொழிலுக்கும் கொண்டு வருவார். உங்களுக்கு சாதகமான திசையில் தான் ரியல் எஸ்டேட் தொழில் வளரும், மற்ற திசைகளில் பின்தங்கும். எனவே அவரவர் ஜனித்த ராசிப்படி எந்த திசையில் ரியல் எஸ்டேட் தொழில் செய்ய திறக்கும் என்பதை காணலாம். மேஷம், கும்பம், மீனம் ஆகிய ராசியில் பிறந்தவர்களுக்கு கிழக்கு, மேற்கு, தெற்கு ராசியில் செய்யும் ரியல் எஸ்டேட் தொழில் கை கொடுக்கும். ரிஷபம், மிதுனம், கடக ராசியில் பிறந்தவர் வடக்கு திசையில் ரியல் எஸ்டேட் தொழில் செய்தால் உயரும். சிம்மம், கன்னி, துலாம் ராசியில் பிறந்தவர் கிழக்கு, தெற்கு திசையில் ரியல் எஸ்டேட் செய்தால் சிறக்கும். விருச்சகம், தனுசு, மகர ராசியில் பிறந்தவர்கள் தெற்கு பக்கம் ரியல் எஸ்டேட் தொழில் செய்தால் சிறப்பாகவும் இருக்கும். சந்திரமங்கல யோகத்தில் உள்ளவர்கள் சந்திரனும் செவ்வாயும் 6, 8, 12 வராமல் இருக்க வேண்டும். முதல் போட்டே இடம் வாங்கி விற்பனை செய்தால் ரியல் எஸ்டேட் தொழில் உயரும். சந்திரமங்கல யோகம் உள்ளதா என்பதை உங்கள் அருகில் உள்ள நல்ல ஜோதிடரை கொண்டு ஆய்வு செய்து கொள்ளுங்கள். சந்திரமங்கல யோகம் வலுவாக உள்ள காலகட்டத்தில் எல்லா தரப்பு மக்களும் ரியல் எஸ்டேட் தொழில் புரிகின்றனர். அவர்கள் தொழில் சிறக்க செய்து கொள்ள வேண்டிய பரிகாரம். முதலாவது பரிகாரம், வருடந்தோறும் திருச்செந்தூர் சென்று முருகனை தரிசித்து வர வேண்டும், அல்லது வைத்தீஸ்வரன் ஆலயம் சென்று அங்காரணி தரிசித்து வர வேண்டும். ரியல் எஸ்டேட் தொழில் உயரும். இரண்டாவது பரிகாரம், சந்திரமங்கல யோகம் உள்ளவர்களுக்கு விற்பனையாகும் எல்லா பிளாட்டுகளும் ஒரு தொகையை திருச்செந்தூர் முருகனுக்கு காணிக்கையாக எடுத்து வைத்து அந்த காணிக்கையை வருடம் ஒரு முறை தவறாமல் திருச்செந்தூர் சென்று செலுத்தவே. அத்தகையவருக்கு ரியல் எஸ்டேட் தொழில் அபீரிதமான வளர்ச்சி அடையும். நாளை தினம் ஆவணி ஞாயிறிலே ஆதவன் வழிபாடு. இதனுடைய ரகசியம், தொடர் நிலை விளக்கம், இதற்கு உண்டான பரிகாரங்கள் என்ன என்பதை நாளை தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம். நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட ரகசியங்களை அறிகின்ற பகுதி, ஜோதிட கிரக இணைவுகளை அறிந்து தெரிந்து புரிந்து பிறரை வழி நடத்துகின்ற பகுதியும் இதுவே. கடந்த சில தினங்களாகவே 6ஆம் பாவம் என்று சொல்லப்பட்ட ரணம், ருணம், சத்ரு என்று அழைக்கப்படுகின்ற அந்த ஸ்தானத்தின் விரிவாக்கத்தை தொடர்ந்த நிலையிலே நாம் பார்த்து கொண்டே இருக்கோம். 6லே தனி கிரகங்கள் இருந்தால் என்னென்ன அதற்கு உண்டான விளக்கங்கள் என்பதை இப்பொழுது காணலாம். 6வது இடத்திலே சந்திரன் இருந்தால் குளிர்ச்சி சம்பந்தப்பட்ட நோய், ஜலதோஷம், வாதம், இரத்த சம்பந்தப்பட்ட நோய், சீதளம், தோல் சம்பந்தப்பட்ட நோய்,
6 செவ்வாய் இருந்தால் இரத்த சம்பந்தப்பட்ட நோய், இரத்த புற்று, பிளட் பிரஷர், கண் எரிச்சல், கீழ்காயம், விஷம் சம்பந்தப்பட்ட நோய்கள். 6 புதன் இருந்தால் நரம்பு தளர்ச்சி, நரம்பு சம்பந்தப்பட்ட நோய், தோல் பிரச்சனை, கண், மூக்கு, காது, கழுத்து, சளி, இருமல், வெண்குஷ்டம். 6 குரு இருந்தால் சக்கரை வியாதி, காது சம்பந்தப்பட்ட நோய், பித்தம், புற்றுநோய். 6 சுக்கிரன் இருந்தால் கிட்னி பிரச்சனை, பெண்கள் சம்பந்தப்பட்ட நோய், சிறுநீர் கழிப்பதிலே ஏற்படும் பிரச்சனை, வாத நோய்கள். 6 சனி இருந்தால் வாத நோய், வலிப்பு நோய், யானைக்கால் நோய், காலிலே ஏற்படும் உபத்திரம், வயிற்று வலி, சளி, குளிர், காய்ச்சல், இருமல் உண்டாகும். 6 ராகு இருந்தால் இருதய நோய், விஷ சம்பந்தப்பட்ட நோய்கள், புற்றுநோய், குடல் நோய், குஷ்டம், தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. கேது இருந்தால் வெட்டுகாயம் மற்றும் அம்மை, அஜீரணம், வயிற்று வலி, விஷம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், புண், உடல் வலி ஆகியவை. 6 சூரியன் இருந்தால் சூரிய தசாவில் உஷ்ண சம்பந்தப்பட்ட நோயும் மூலமும் ஏற்பட வாய்ப்பு. சூரியன் 8 நிற்க இது போல அமைப்பு உண்டாகும். இதனுடைய தொடர்ச்சியை நாளைய தினம் நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம். 5வது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறுகுறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால், செப்டம்பர் மாதத்தில் வெற்றிகளையும் கோடிகளையும் குவிக்கும் அதிர்ஷ்டமுள்ள 3 ராசிக்காரர்கள் என்னென்ன தெரியுமா? ஜோதிட சாஸ்திரத்தின்படி செப்டம்பர் மாதம் மிகவும் முக்கியமான மாதமாய் கருதப்படுகிறது. ஏனெனில் செப்டம்பர் மாதத்தில் பல கிரக மாற்றங்கள் நடக்கப் போகிறது. சுக்கிரன் தனது சொந்த ராசியான துலாம் ராசிக்குள் நுழைந்து மங்களகரமான மாளவியா ராஜயோகத்தை உருவாக்கப் போகிறார். இந்த மாதத்தின் பிற்பகுதியில் சுக்கிரனும் புதனும் துலாம் ராசியில் இணைந்து லட்சுமி நாராயண யோகத்தை உருவாக்கப் போகிறார். அதே சமயம் புதன் முதல் வாரத்திலே கன்னி ராசிக்குள் நுழைந்து பத்ர ராஜ யோகத்தை உருவாக்குகின்றார். இதற்கு இடையிலே கடகராசியில் செவ்வாய் கிரகம் சஞ்சரிப்பது சில ராசிக்காரர்களுக்கு சவாலை ஏற்படுத்தக்கூடும். சூரியன் கன்னி ராசிக்குள் நுழைந்து புதனுடன் இணைவதால் புத ஆதித்யாய ராஜயோகம் உருவாகும். இந்த சக்தி வாய்ந்த கிரக மாற்றங்கள் அனைத்து ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் தீவிர தாக்கத்தை ஏற்படுத்தும். இருப்பினும் சில ராசிக்காரர்கள் இந்த கிரக பெயர்ச்சியால் மங்களகரமான பலன்களை அனுபவிக்கப் போகின்றார். அவர்கள் எந்தெந்த ராசிக்காரர்கள் என்பதை இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்ளலாம். முதலே ரிஷபம். ரிஷப ராசிக்காரர்களுக்கு செப்டம்பர் மாதம் மிகவும் சாதகமான காலகட்டமாய் இருக்கும். ரிஷப ராசியின் அதிபதியான சுக்கிரன் தனது சொந்த ராசியிலே வலுவாக இருப்பதால் இது அவர்களுக்கு எதிரிகளை வீழ்த்தும் வாய்ப்புகளை நிறைந்த மற்றும் வெற்றிகளை குவிக்கக்கூடிய மாதங்களாக இது நிறைந்த மாதமாக இருக்கும். இந்த காலகட்டத்திலே அவர்களின் ஆரோக்கியம் சீராக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நேரத்திலே அவர்கள் புதிய முயற்சிகள் அனைத்தும் அவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். புதிய சொத்துக்கள் அல்லது வாகனங்கள் வாங்க இது சரியான காலமாய் இருக்கும். திருமண வாழ்க்கையிலே மகிழ்ச்சியும் அமைதியும் இருக்கும். இந்த நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் பல மகிழ்ச்சியான மாற்றங்கள் உங்களுக்காக காத்து கொண்டு இருக்கிறது. துலாம் ராசிக்காரர்களுக்கு செப்டம்பர் மாதம் 2026 மிகவும் சாதகமான மாதங்களில் ஒன்றாக அமையக்கூடும். துலாம் ராசிக்காரர்கள் அதிபதியான சுக்கிரன் அவர்களின் முதல் வீட்டிலே சஞ்சாரம் செய்து தனது ஆதிக்கத்தை வலுப்படுத்துவார். செப்டம்பர் மாத இறுதியிலே துலாம் ராசியில் சுக்கிரனும் புதனும் இணைந்து லட்சுமி நாராயண யோகத்தை உருவாக்குவார். இந்த யோகம் செழிப்பு மற்றும் சாதகமான முன்னேற்றங்களை வழங்கக்கூடியது. பொருளாதார நிலை மேம்படும். அதே நேரத்தில் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியான தருணங்கள் உருவாக்கலாம். இந்த மாதத்தில் அவர் கடந்த கால முதலீடுகளில் லாபம் ஈட்டுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன. மேலும் பல்வேறு ஒப்பந்தங்கள் மூலம் பெரிய அளவில் வருமானம் ஈட்ட முடியும். உடல்நல பிரச்சனைகளால் அவதிப்படுவார்கள். தங்கள் பிரச்சனையில் இருந்து எளிதாக நிவாரணம் பெறலாம். அலுவலகத்திலே பெரிய வெற்றிகள் சாத்தியமாகும். மேலும் இந்த காலகட்டத்தில் எதிர்பார்த்ததை விட அதிக சம்பள உயர்வை பெறலாம். திருமண வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சிகரமாக இருக்கும். அடுத்தது மீனம். செப்டம்பர் மாதம் மீன ராசிக்காரர்களுக்கு நல்லதொரு முன்னேற்றத்தை கொண்டு வந்து சேர்க்கும். வளர்ச்சி, கல்வி மற்றும் ஆக்கப்பூர்வமான செயல்பாடு சாதகமாய் கருதப்படும். 5வது வீட்டிலே குரு பகவான் வலுவான நிலையில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார். இந்த மாதத்திலே வேலையில் தங்கள் வேலை நல்ல வாய்ப்புகள் கிடைக்கலாம். அதே வேலை மாணவர்களுக்கு இந்த காலம் படிப்பிலே சாதகமான விளைவுகளை கொடுக்கும். இருப்பினும் செப்டம்பர் 18 அன்று செவ்வாய் மற்றும் குரு ஆகிய கிரகங்கள் சேர்க்கை நிகழ்வதால் கோபம், அவசர முடிவுகளை மற்றும் தேவையற்ற மோதல்களை தவிர்ப்பது அவசியமாகும். வியாபாரிகள் பழைய முதலீடுகளில் லாபம் ஈட்டவும் புதிய ஒப்பந்தங்கள் செய்யவும் இது சிறந்த நேரம்.
சிக்கலான சூழ்நிலைகளை திறமையாய் கையாள அவர்களுக்கு நண்பர்களுடைய ஆதரவு கிடைக்கும். திருமண வாழ்க்கையில் அமைதி நிலவும். மேலும் அவர்கள் வாழ்க்கையில் துணையுடன் மகிழ்ச்சியான நேரத்தை செலவிட முடியும். இந்த காலகட்டத்தில் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே, வாக்கியவான்களே, சொல்லப்பட்ட கருத்துக்கள் அனைத்தும் பொதுவானது. உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும். கூடுதலாக ஒவ்வொரு மாதமும் கூடுதலாக மதியம் 2 மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற ராசி பலன், தினப்பலன் 6 அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே வகுக்கப்பட்டு வழங்கப்படுகிறது. இந்த பகுதியில்தான் சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சியுடைய பலாபலன்களும் சொல்லப்படுகிறது, மாத பலனும் சொல்லப்படுகிறது. இப்பொழுது நாம் கடைசி பகுதியாய் திகழ்கின்ற 6வது பகுதியை நோக்கி விரைகின்றோம். இந்த 6வது பகுதியிலே 12 ராசிகளுடைய பொது பலனையும் 27 நட்சத்திரங்களுடைய தனி பலனையும், எந்த ராசிக்காரர்களுக்கு எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் என்பது, தொடர்ந்து 12 ராசிகளுடைய பொது பலனை விரிவாகவும் விளக்கமாகவும் ஒன்றன் பின் ஒன்றாக இப்பொழுது நாம் பார்க்க இருக்கின்றோம். www.sreekumar.astro.in என்ற வெப் தளத்திற்கு சென்று இலவசமாக உங்களுடைய பிறவி ஜாதகத்தை நீங்கள் உருவாக்கலாம். உங்களுடைய திருமண காலம், வேலை செய்கின்ற காலம், தினசரி பஞ்சாங்கம் மற்றும் உங்கள் தினசரி ராசி, உங்களுடைய முழு ஜோதிட கேள்விகளுக்கு பதில் என்பதை நீங்கள் இதிலே முன்பதிவு செய்து என்னை சந்தித்து நீங்கள் விவரங்களை பெறலாம் என்பதை அன்பர்களுடைய கனிவான கவனத்திற்கு இங்கே நான் சொல்ல கடமைப்படுகிறேன். முதலிலே மேஷராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் மதியம் 2:47 வரை சந்திராஷ்ட தின தீட்சிணை தொடர்வதால் அவர்கள் எதிலும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் மேலும் மௌனியாகவும் இருப்பது மிக மிக நல்லது. பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்கக்கூடாது. குறிப்பாக வாகனங்களை இயக்கும் போது முழு கவனத்துடன் இயக்க வேண்டும். கவன சிதறல்கள் கூடாது. மேஷ ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தின தீட்சிணியை மட்டுப்படுத்த முருகனின் தொடர் நிலை வழிபாடு கண்டிப்பாக தேவைப்படுகிறது. கூடுதலாக வேல்மாறல் என்ற சக்தி வாய்ந்த மந்திரமும் கந்த சஷ்டி கவசம் என்று சொல்லப்பட்ட அற்புதமான மந்திரத்தையும் பாராயணம் செய்து மேஷராசியை சார்ந்தவர்கள் சந்திராஷ்ட தின தீட்சணியை மட்டுப்படுத்தலாம். ரிஷபராசிக்காரர்களுக்கு மதியம் 2:47 பிறகு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாய் தொடர்வதால் அவர்களும் எதிலும் ஜாக்கிரதையாகவும் பொறுப்பாகவும் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும். மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது. பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது. குறிப்பாக வாகனங்களை இயக்கும் போது முழு கவனத்துடன் இயக்க வேண்டும். கவன சிதறல்கள் கண்டிப்பாக கூடாது. ரிஷபராசியை சேர்ந்தவர்கள் சந்திராஷ்ட தின தீட்சிணியை மட்டுப்படுத்த மதுரை மீனாட்சி அம்மனின் தொடர் நிலை வழிபாடு கண்டிப்பாக அவர்களுக்கு உதவி செய்யும். அவ்வாறு செய்வதன் மூலம் சந்திராஷ்ட தின தீட்சிணை மட்டுப்படும். மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். இன்று பயணங்கள் சாதகமான பலன் தரும். மனக்கவலை நீங்கி தெளிவு உண்டாகும். எதிர்பாராத திருப்பங்களால் சிலரது வாழ்க்கை தரம் உயர். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியம் நன்கு முடியும். புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள். தொழில் வியாபாரத்தில் நல்லதொரு முன்னேற்றம் உண்டாகும். வியாபாரம் சிறக்க கடுமையாய் உழைக்க வேண்டியது இருக்கும். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை, இளஞ்சிவப்பு நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 3, 6, 9. மிருகசீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று பயணங்கள் சாதகமான பலன் தரும். மன கவலை நீங்கி தெளிவு உண்டாகும். திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் எதிர்பாராத திருப்பங்களால் சிலரது வாழ்க்கை தரம் உயர். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியம் நன்கு முடியும். புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள். தொழில் வியாபாரத்துக்கு முன்னேற்றம் உண்டாகும். வியாபாரம் சிறக்க கடுமையாய் உழைக்க வேண்டியது இருக்கும். கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். இன்று உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலுவலக பணிகளை சிறப்பாக செய்து முடித்து மேல் அதிகாரிகளுடைய பாராட்டை பெறுவார். குடும்பத்தில் இருப்பவர்களால் நன்மை உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே சந்தோஷ நிலை காணப்படும்.
பிள்ளைகள் முன்னேற்றத்தில் அக்கறை காட்டுவீர்கள். உறவினர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு, ஊதா, மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 1, 3, 5, 9. புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலுவலக பணிகளை சிறப்பாக செய்து முடித்து மேல் அதிகாரிகளுடைய பாராட்டை பெறுவார். பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் குடும்பத்தில் இருப்பதால் நன்மை உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே சந்தோஷ நிலை காணப்படும். ஆயில்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் பிள்ளைகளின் முன்னேற்றத்தில் அக்கறை காட்டுவீர்கள். உறவினர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன். இன்று பெண்களுக்கு மனக்குழப்பம் நீங்கி தெளிவான சிந்தனை உண்டாகும். இழுபறியாக இருந்த காரியங்கள் சாதகமாய் முடியும். குடும்பத்தில் சுபீட்சம் உண்டாகும். உத்தியோகத்தில் நிலைக்கும். மன கவலைகள் நீங்கி எதிலும் தெளிவான முடிவை எடுப்பீர்கள். பல வரத்து கூடும். காரிய தடைகள் நீங்கி எதிலும் சாதகமான போக்கு காணப்படும். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 1, 3, 9. மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று பெண்களுக்கு மனக்குழப்பம் நீங்கி தெளிவான சிந்தனை உண்டாகும். இழுபறியாக இருந்த காரியங்கள் சாதகமாய் முடியும். பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் சுபீட்சம் உண்டாகும். உத்தியோகம் நிலைக்கும். மன கவலைகள் நீங்கி எதிலும் தெளிவான முடிவை எடுப்பீர். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்த பல வரத்து கூடும். காரிய தடைகள் நீங்கி எதிலும் சாதகமான போக்கு காணப்படும். கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொதுபலன். இன்று மனமகிழும் சம்பவங்கள் நடக்கலாம். வெளியூர் பயணங்கள் மனதுக்கு சந்தோஷத்தை தருவதாக இருக்கும். எனினும் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம். கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. உங்களது சிறப்பான செயல்கள் மற்றும் பாராட்டை பெற்றுத் தரும். அதிர்ஷ்ட நிறம் நீலம், இளஞ்சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 2, 5. உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று மனமகிழும் சம்பவங்கள் நடக்கலாம். வெளியூர் பயணங்கள் மனதுக்கு சந்தோஷத்தை தருவதாக இருக்கும். அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்த உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம். கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. உங்களது சிறப்பான செயல்கள் மற்றும் பாராட்டை பெற்றுத் தரும். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மாற்று வகுப்பை சார்ந்தவர்கள் வலிய வந்து உதவி செய்து உங்கள் துன்பத்தை நீக்குவார். துலாம் ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன். இன்று தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் புத்திசாலித்தனமான பேச்சின் மூலம் முன்னேற்றம் காண்பார்கள். எதிர்பார்த்தபடி நிதி நிலை உயரும். உத்தியோகத்தில் இருப்பவர் கூடுதலான பணிகளை கவனிக்க வேண்டியது. பொறுப்புகள் அதிகரிக்கும். குடும்பத்தில் இருப்பவர் மூலம் டென்ஷன் உண்டாகலாம். அதிர்ஷ்டத்தை உண்டு பண்ணலாம். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 2, 6, 9. சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருப்பவர்கள் புத்திசாலித்தனமான பேச்சின் மூலம் முன்னேற்றம் காண்பார். சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் எதிர்பார்த்தபடி நிதிநிலை உயரும். உத்தியோகத்தில் இருப்ப கூடுதலான பணிகளை கவனிக்க வேண்டியது இருக்கும். பொறுப்புகள் அதிகரிக்கும். விசாக நட்சத்திரத்தை தான் குடும்பத்தில் இருப்ப மூலம் டென்ஷன் உண்டாகலாம். அதே நேரத்தில் அதிர்ஷ்டமும் அவர்களால் உருவாக்கப்படும். விருச்சிக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன். இன்று தம்பதிகளிடையே கோபத்தை விட்டுவிட்டு இதமாக பேசுவதன் மூலம் நன்மை உண்டாகும். பிள்ளைகள் மூலம் பெருமை கிடைக்கும். பெண்களுக்கு எடுத்த காரியங்களை செய்து முடிப்பது. காரிய தாமதம் உண்டாகும். பல புழக்கம் அதிகரிக்கும். வீடு கட்டுவதற்கான தேவையான பல வசதி கிடைக்கும். அதிர்ஷ்ட நிறம் நீலம், சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 3, 5, 7. விசாக நட்சத்திரத்தை சார்ந்த இன்று தம்பதிகளிடையே கோபத்தை விட்டுவிட்டு இதமாக பேசுவதன் மூலம் நன்மை உண்டாகும். அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகள் மூலம் பெருமை கிடைக்கும். பெண்களுக்கு எடுத்த காரியங்களை செய்து முடிப்பது. காரிய தாமதம் உண்டாகும். பல புழக்கம் அதிகரிக்கும். கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்த வீடு கட்டுவதற்கான தேவையான பண வசதிகள் கிடைக்கும். தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன். இன்று உங்கள் சொல்வாக்கு உயரும். எதிர்ப்புகள் விலகும். பண வரத்து அதிகரிக்கும். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வு. ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கும். இருப்பினும் காரிய தடை, வீண் அலைச்சல் ஏற்படலாம். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 1, 6, 9. மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று உங்கள் செல்வாக்கு உயரும். எதிர்ப்புகள் விலகும். பண வரத்து அதிகரிக்கும். புராண நட்சத்திரத்தை சார்ந்த நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வுக. ஆடை ஆபரணம் சேர்க்கை இருக்கும். உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு காரியத்தலை, வீண் அலைச்சல் ஏற்படலாம். கவனம் தேவை. மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன். இன்று கெட்ட கனவு வரலாம். திடீர் கோபம் ஏற்படும். எதிர்பாலினத்தினரிடம் கவனமாய் பழகுவது அவசியம். தொழில் வியாபாரம் தொடர்பான அலைச்சல் அதிகரிக்கும். இருப்பினும் பழைய வாக்குகள் வசூலாவது மன திருப்தியை தரும். உத்தியோகத்தில் இருப்பவர் கூடுதல் பணிச்சுமையால் டென்ஷனுடன் காணப்படுவார்கள். நிலுவையிலே உள்ள தொகைகள் வந்து சேரலாம். குடும்பத்தில் இதமான சூழ்நிலை காணப்படும். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், நீலம், வெள்ளை. அதிர்ஷ்ட எண்கள் 2, 6, 9.
உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று கெட்ட கனவுகள் வரலாம், திடீர் கோபம் ஏற்படும், எதிர்பாலினத்திடம் கவனமாய் பழகுவது அவசியம். திருவோணம் நட்சத்திரத்தை சார்ந்த தொழில் வியாபாரம் தொடர்பான அலைச்சல் அதிகரிக்கும், இருப்பினும் பழைய பாக்கிகள் வசூலாவது மன திருப்தியை தரும். அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்த உத்தியோகத்தில் இருப்பவர் கூடுதல் பணி சுமையால் டென்ஷனுடன் காணப்படுவார்கள். நிலுவையிலே உள்ள தொகைகள் வந்து சேரும். குடும்பத்தில் இதமான சூழ்நிலை காணப்படும். கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன். இன்று கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன கருத்து வேற்றுமைகள் வரும். பிள்ளைகளின் செயல்பாடுகள் ஆறுதலை தரும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவீர்கள். பெண்களுக்கு அடுத்தவர்கள் செயலால் கோபம் உண்டாகும். கொடுத்த கடனை திரும்ப பெறுவது முழு மூச்சுடன் செயல்படுவீர்கள். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், பச்சை, வெள்ளை. அதிர்ஷ்ட எண்கள் 5, 9. அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன கருத்து வேற்றுமைகள் வரும். பிள்ளைகளின் செயல்பாடு ஆறுதலை தரும். சதயம் நட்சத்திரத்தை சார்ந்த வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவது. பெண்களுக்கு அடுத்தவர்களால் செயல்களால் கோபம் உண்டாக்கலாம். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்த கடனை திரும்பி பெறுவது முழு மூச்சுடன் செயல்படுவீர்கள். மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று போராட்டமான நாளாக இருக்கும். மன கலக்கம் உண்டாகும். எவ்வளவு திறமையாக செயல்பட்டால் மற்றொரு விமர்சனத்துக்கு ஆளாக வேண்டியது இருக்கலாம். உங்களை எதிர்த்து செயல்பட்டவர்கள் அடங்கி விடுவார். பல வருத்தும் எதிர்பார்த்தபடி இருக்கும். எதிர்பாலினத்திடம் நட்பும் அதனால் மகிழ்ச்சியும் உண்டாகும். வீண் செலவு, உடல்நலம் பாதிப்பு ஏற்படலாம். கவனம் தேவை. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை, நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 1, 2, 7. புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்து இன்று போராட்டமான நாளாக இருக்கும். மன கலக்கம் உண்டாகும். எவ்வளவு திறமையாக செயல்பட்டால் மற்றும் விமர்சனத்துக்கு ஆளாக வேண்டியது இருக்கலாம். உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்த உங்களை எதிர்த்து செயல்பட்டவர்கள் அடங்கி விடுவார். பல வரத்தும் எதிர்பார்த்தபடி இருக்கும். ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்து எதிர்பாலினத்திலும் நட்பும் அதனால் மகிழ்ச்சியும் உண்டாகும். வீண் செலவு, உடல்நல பாதிப்பு ஏற்படலாம். கவனம் தேவை. இதுவரை பொது பலனை கேட்டறிந்த நீ உங்கள் ஜாதகத்தின் தனி பலனை அறிய ஜோதிட ரீதியாக, எஞ்சோதிட ரீதியாக, வாஸ்து ரீதியாக நல்லதொரு விளக்கங்களை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ வேண்டும் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.